ஐயா வணக்கம். வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். ஐயா ஒரு சிகிச்சையிலேருந்து அறுவை சிகிச்சையிலேருந்து வெற்றிகரமாக மீண்டு இருக்கிறீங்க, அதற்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. இந்த வருஷம் 2024 தேர்தல் ஆண்டு. மோடியும் நோக்கினார், ஓபிஎஸும் நோக்கினார். அடுத்து என்ன? இல்லை, இப்போ வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல்லாம் முக்கியமான தேர்தல். ஏன்னா இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சம்பவம். இதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாம் அமையும். வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக எது வரும் என்றால், மோடி மீண்டும் பிரதமராக தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் பிரச்சனையாக வரும். மோஸ்ட் டிஃபைனிங் இஷ்யூ என்று சொல்வார்கள். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பிரச்சனை தான் மிக முக்கியமாக நிற்கும். அப்படி பார்க்கிற பொழுது வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக எது இருக்கும் என்றால், மோடி அவர்கள் பிரதமராக தொடர வேண்டுமா வேண்டாமா என்பதுதான். நாட்டினுடைய நிலைமை இப்போ அவர் தொடர்வார் என்பது தான் என்னுடைய கணிப்பு. தமிழ்நாட்டு அளவில் பிஜேபியோட உங்களுக்கு உறவு மலரவே அதிக வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் அவங்க பிஜேபி முதலில் அவர் எடப்பாடி பிரிவினரை வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவர்களுக்கு எல்லாம் செய்தார்கள். ஆனால் எடப்பாடி பிரிவினர் பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று தீர்மானித்து விட்டார்கள். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக அவர்களாக இதர கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். அதிலே குறிப்பாக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்ப முதல் பிரதமர் மோடி மீது அவர் ஒரு தனி பாசத்தோடு இருந்து வருகிறார். பல நேரங்களிலே அவர் பேசுகிற பொழுது பிரதமர் மோடியை பற்றி பெருமையாகத்தான் பேசினார். எப்பொழுது பேசினாலும் அவருடைய ஆட்சி நன்றாக இருக்கிறது, 10 ஆண்டு காலம் அது தொடர வேண்டும் என்ற கருத்திலேயே சொல்லி வந்தார். அவர் உறுதியாக இருந்திருக்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ்ஸை டேக்கன் ஃபார் கிராண்டட்னு பிஜேபி அணுகியதா நீங்களே கூட வருத்தப்பட்டது உண்டு. ஆமாம், அதாவது உண்மையாக விசுவாசம் உள்ளவராக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அவருக்கு போதிய பலமில்லை என்று அவர்கள் கருதினார்களோ என்னவோ, அல்லது இங்கே இருக்கின்ற உளவுத்துறை மற்ற துறைகள் எல்லாம் அவருக்கு வேண்டியவர்கள் எல்லாம் அதிமுக செல்வாக்கு முழுதும் இபிஎஸ் கிட்ட தான் இருக்குது என்று அவர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பார்கள். அதை நம்பி அவர் அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கலாம் என்று கருதுகிறேன். ஆனால் ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு என்பது பொதுக்குழு உறுப்பினர்களையும் ஒரு சில பேர் கூச்சல் போடுகிறார்களே அவர்களை வைத்தும் அல்ல, மக்களுடைய நல்லெண்ணத்தை பொறுத்து தான் ஒரு கட்சியினுடைய செல்வாக்கு இருக்கிறது. நான் ஆரம்ப முதல் என்னை பொறுத்தவரையில் அதிமுகவில் பிளவு ஏற்பட்ட பொழுதே சொன்னேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் கழக தொண்டர்கள் மக்களுடைய செல்வாக்கு அமையும் என்று நான் கருதினேன். அது போக போக நிரூபணமாகும். வெறும் பொதுக்குழு உறுப்பினர்களை மட்டும் வைத்து ஏமாற்றினார்கள். அதில் பாஜகவும் ஏமாந்தது என்று தான் என்னுடைய கருத்து. ஏமாந்ததுன்னு பார்க்குறதா இல்லைன்னா அதிமுகவை நம்பினார்கள், எடப்பாடியை நம்பினார்கள். அவர் கதவை அடைச்ச பிறகு வேறு வழி இல்லாமல் வாங்க நம்ம உறவுகள். அதனால் பரவாயில்லை, நாம் அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். இப்போ அவங்க அங்கே கைவிட்டு விட்டார்கள்னு நம்ம இடத்துல வருகிறார்கள். முதலிலே நம்மை கைவிட்டு விட்டவர்கள் தான் பாஜக கட்சியினர். இது எடப்பாடி பழனிசாமியால் நிராகரிக்கப்பட்டவர்களுடைய கூட்டணி போலவே, அதுதான் இதோட ஒற்றுமை போலவே. இல்லை, பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வது இயல்புதானே. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது கூட்டணி பற்றி அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பது பிஜேபியோட சேர்ந்தா நலம் அப்படின்னு இன்னும் தெரியவில்லை. ஆனால் முதலில் குறிப்பிட்டதைப் போல ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப முதல் பிரதமர் மோடியினுடைய ஆட்சி நல்லாட்சி, அது தொடர வேண்டும் என்றே சொல்லி வருகிறார். அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. கூட்டணியை பொறுத்தவரையிலே பாஜக தான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு காலத்தில் 1980 கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அவர்களோடு கூட்டணி அமைத்தார். அப்போ நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாம் நாங்கள் இருந்தோம். அதில் தான் எங்களுக்கு 2 சீட்டு ஜெயிச்சோம். அப்பொழுது அவர் சொன்ன வாசகம்தான் எனக்கு நினைவிற்கு வருகிறது. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக என்றார். இப்பொழுது நேர்மையான பிரதமரே வருக,
நிலையான ஆட்சி தருக என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்னமும் கூட பாஜகவினர் எடப்பாடியோட கூட்டணி வைக்க முயற்சி செய்கிறாங்க. எடப்பாடி இல்லைன்னுட்டார், ஆனால் பாஜக அந்த முயற்சியை கைவிடலை அப்படின்னு நமக்கு. அதாவது ஒரு கட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம், எந்த கட்சியோடு வேண்டுமானாலும் சேரலாம். ஆனால் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு நாங்கள் தெளிவாக இருக்கோம். உங்களை செகண்ட் சாய்ஸாக அவங்க நினைக்கிறது உங்களுக்கு நெருடலாவே இல்லையா? இல்லை, நம்ம என்ன அவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை விட இப்போ இந்தியாவுக்கு என்ன தேவை அதுதான் நாம் பார்க்கணும். நீங்கள் இப்போ பிரதமர் மோடி வருகிற பொழுது ஒரு நிலையான ஆட்சி கிடைக்கும். இப்போ எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் இப்பொழுதே குழப்பத்திலே இருக்கிறார்கள். அது நம்ம அந்த காலத்தில் பார்த்த மாதிரி மொரார்ஜி தேசாய், சரண் சிங், ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸு, வாஜ்பாய் இவர்கள் எல்லாம் போட்டு தகராறு பண்ணி கொண்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. அது மாதிரி போய்விடக்கூடாது. ஸோ வி வாண்ட் எ ஸ்டேபிள் கவர்மெண்ட். தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி ஸ்டேபிளாக இருக்குமா? ஸ்டேபிள் கவர்மெண்ட் கூட பல கருத்து கணிப்புகள் சொல்கிற மாதிரி நரேந்திர மோடி தலைமையில் அமையலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கூட்டணியுடைய பலம் என்ன? அது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். தமிழ்நாட்டை ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸ், பாஜகவுடைய தனிப்பட்ட பலம் அப்படிங்கிறது சொற்பம். அதாவது மக்கள் ஒரு முடிவெடுத்து வாக்களிப்பார்களே, ஆனால் அது எந்த கூட்டணி, அது நமக்கு பார்த்தா வலுவில்லாத கூட்டணியாக தெரியும், ஆனால் அது வெற்றி பெறும். மக்களுடைய நல்லெண்ணம் எப்படி இருக்கிறது என்பது என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் பிரதமர் மோடியை ஆதரிக்கின்றவர்கள் என்று ஒரு பகுதியினர், பிரதமர் மோடி வரக்கூடாது என்று ஒரு பகுதியினர். வரக்கூடாது என்ற பகுதியினருக்கு திமுக அணி தலைமை தாங்குகிறது. வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இருக்கலாம், அது நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எண்ணிக்கையை நான் சொல்ல வரவில்லை. இரு அணிகளுக்கிடையே தான் போட்டி, போலரைஸ் ஆயிருக்கு. ஆமாம், இரு அணிகளுக்கிடையே தான் போட்டி இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது வர வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் அந்த அணியிலே இருப்போம். என்னை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலே உள்ள கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி, அதை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஆகையினாலே இரண்டாவது இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம் என்று தான். இரண்டாவது இடத்துலையா? ஆமாம். எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகுது. நான் அவரை பற்றி ரொம்ப அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இருந்ததை தொடர்ந்து இழந்து கொண்டே வருகின்றவர் எடப்பாடி பழனிசாமி. எல்லாத்தையும் இல்லாததை பெற்றவர் அல்ல. கோர்ட்டு கேஸில் ஒன்றுன்னா ஜெயிச்சிட்டு இருக்கிறாரு. நீதிமன்றங்கள் என்பது வேறு, மக்கள் மன்றங்கள் என்பது வேறு. அரசியலில் மக்கள் மன்றம்தான் முக்கியம். அவர் இதிலிருந்து இருந்ததை இழந்து கொண்டே வருகிறார் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. நான் அது முதல்ல சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரையில் பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளர்கள், பிரதமர் மோடி வரக்கூடாது என்பவர்களுடைய எதிர்ப்பாளர்கள், இதை தவிர மூன்றாவது அணிக்கு இங்கே இடமே இல்லை. இதைத்தானே மூன்றாம் அணின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக தானே பிரதான அணிகள். அதிமுக எங்கே இருக்கு? அதிமுக இல்லையே. ராயப்பேட்டையில் நல்லா இயங்கிட்டு இருக்கு. இல்லை, அதிமுக இருந்ததுன்னா ஜெயிச்சிருக்கணுமே. ஒன்றுமில்லை, எல்லாரும் சேர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியும். உங்களால் கேண்டிடேட் கூட போட முடியல. அவங்க டெபாசிட் வாங்குறாங்க. கேண்டிடேட் போட்டோம். அவங்க பாஜகவினர், அவர் ஓபிஎஸ் இப்போ முன்னிலே சொன்னார். அவர் தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க நாங்கள் வாபஸ் பெற்றோம் என்று சொன்னார். ஆக நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்தே வெற்றி பெற முடியவில்லை. வாங்கின ஓட்டுக்களை விட வித்தியாசம் அதிகம், 66,000 ஓட்டு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதிமுக என்கின்ற இயக்கம் அதுக்கு என்று ஒரு தனி தன்மை உண்டு. மற்ற கட்சிகளைப் போல் அல்ல அது. அதாவது இதர அரசியல் கட்சிகள் ஒரு கொள்கையை வைத்து அல்லது கிளைக்கழகங்களை அமைத்து உறுப்பினர்களை சேர்த்து அதற்கு பிறகு மக்களுடைய நல்லெண்ணத்தை பெறுவார்கள். ஆனால் அதிமுக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த காலத்திலேயே அவருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கின் அடிப்படையில் அவர் போற்ற நியமனம் செய்தவர்கள்தான் கட்சி. கட்சிக்கு என்று தனி செல்வாக்கு கிடையாது, பப்ளிக் குட்வில் தான். அந்த பப்ளிக் குட்வில் ஒரேதியாக கரைஞ்சிருக்காது இல்லை. இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது சரியாக கூட சரிந்திருக்கலாம், சரியாமல் இருக்கலாம். ஒரேதியாக 3ஆம் இடம் போகிற அளவுக்கு ஒரு புது அணிக்கிட்ட 2ஆம் இடத்தை கொடுத்து 3ஆம் இடம் போகிற அளவுக்கா சரிஞ்சிருக்கும்? நீங்கள் பாருங்களேன், தேர்தல் முடிந்த பிறகு என்னுடைய கணிப்பு அவங்க 3ஆம் இடமோ 4ஆம் இடமோ அது அவர்களை பொறுத்து இருக்கிறது. நீங்களும் டிடிவியும் ஒரே அலவரிசையில் இருக்கிறீங்க. ஒரு இயக்கமாக ஒரு அலையன்ஸாக பயணிக்கிறதுல உறுதி போட்டிருக்கிறீங்க, பரஸ்பரம் அறிவிச்சிருக்கிறீங்க. ஸோ நீங்கள் டிடிவி
பாஜக மேலும் சில கட்சிகள் வரலாமா? தமாக அது அது அவங்க அதுதான் சொல்கிறேன்னே, இன்னும் கூட்டணி எப்படி அமையும் என்பது போக போகத்தான் தெரியும். இதுவே தாமதம்னு நினைக்கலையா? பாஜக அதிமுகவோடு கூட்டணி முறிவை ஏற்றுக்கலையான்னு அறிவிக்கல. அது நான் என்ன சொல்கிறேன், அது அவங்க இப்போது பாஜக என்பது ஒரு தேசிய கட்சி. அவர்கள் பல மாநிலங்களிலே கூட்டணிகள் அமைக்க வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அவர்கள் மிக பெரிதாக ஒன்றும் எடுத்துக்கொள்ளவில்லை. 543 இடங்களில் தமிழ்நாடு 39, புதுச்சேரி 40 இடம்தான். இங்கிருந்து அவர்கள் வெற்றி பெற்று தான் நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலையிலும் தமிழ்நாட்டில் நிலைமை கிடையாது. எல்லாம் பார்த்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய நிலைமையை விரைவிலே தீர்மானிப்பார்கள். ஆனால் ஒன்று மட்டும் என்னுடைய அரசியல் அனுபவத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன், அவர் திருச்சிக்கு வந்த பொழுது பிரதமர் மோடி அவர்கள் ஓரளவுக்கு அதை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார். குறிப்பால் உணர்த்தி யார் யாரோடு கூட்டணி என்பதை அடையாளம் காட்டி சென்றிருக்கிறார் என்றே கருதுகிறேன். ஓபிஎஸ் பார்த்தார், நீங்க சொன்னது போல இருக கைகளை பற்றினார். அது கூட்டணிக்கு அர்த்தமான்னு தெரியல, அச்சாரம் தான் அது. விஜயகாந்த வானளவுக்கு புகழ்ந்தார் விஜயகாந்த். அப்புறம் புதிய தமிழகம் அவங்க வரல, இவங்க ஜி.கே. வாசன் வந்தார். ஜி.கே. வாசன், அப்புறம் அவர் ஏசி சண்முகம், அப்புறம் அவர் பாரிவேந்தர். இதெல்லாம் ஒரு அவன் ஓரளவுக்கு அவர் பார்த்து அடையாளம் காட்டியிருக்கிறார். இது மேலும் விஸ்தாரமாகலாம். இல்லை, அதாவது வர இருக்கின்ற கூட்டணிக்கு அது ஒரு முன்னறிவிப்பாக அவர் காட்டி சென்றிருக்கிறார் என்று தான் கருது. ஒரு சமிக்ஞை பார்க்குறீங்க. திரு விஜயகாந்த் வானளவு புகழ்ந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. திரு விஜயகாந்துடைய வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, குறிப்பாக அரசியல் வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டா, திரு பண்ருட்டி ராமச்சந்திரனை தவிர்த்துட்டு அந்த அரசியல் வரலாற்றை பதிவு செய்ய முடியாது. அந்த இழப்பை கண்டிப்பாக இவட ஃபெல்ட் வெரி பர்சனல். இல்லை, அதாவது அது ஒரு கட்டம். நாங்கள் திமுக அதிமுக 2 கட்சி தான் பெரிய கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. ஒன்று கலைஞர் தலைமையிலே இருந்தது, இன்னொன்று புரட்சி தலைவி ஜெயலலிதா தலைமையிலே இருந்தது. 2 ஆட்சியிலேயுமே மக்களுக்கு அவ்வளவு ஒரு திருப்தி ஏற்பட்டது என்று சொல்ல முடியாது. இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி இருந்தது, அவர் இருக்கிற வரையில் அதே ஆட்சிக்கு மக்கள் ஆதரவு அளித்தார்கள். ஆனால் கலைஞருக்கும் அவங்க புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மாறி மாறி தான் வாக்களித்தார்கள். 2016 விதிவிலக்கு. ஆமாம், அதாவது ஒரு ஆட்சி நடக்கிறதை அவர்களுக்கு விருப்பமில்லை என்றால் இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே தான் இருந்தது. அதை ப்ரொட்டஸ்ட் ஓட் என்று சொல்வார்கள். இவர் வரவேண்டும் முதலமைச்சராக என்பதுக்காக வாக்களிப்பது ஒரு வகை. இவர் ஆட்சி சரியில்லை, இவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்ப்பு அலையாக வாக்களிப்பது சிலை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அதை போல இருந்தது, அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று. அந்த சூழ்நிலை அதற்கு பிறகு மாறியது. அதனுடைய விளைவில் ஒரு 3வது அணி வர்றதுக்கு, 3வது கட்சி வர்றதுக்கு எவ்வளோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் சரியாக அது வரவில்லை. இவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மதுரையிலே அவருடைய மன்ற உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி ஒரு மாநாடு நடத்தி அதில் தான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அப்பொழுதெல்லாம் நான் இல்லை அதில். அதற்கு பிறகு எனக்கு நெருங்கிய நண்பர், நீங்கள் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று என்னை அழைத்து சென்றார். அப்புறம் நான் போனேன். நான் அதில் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பாசிட்டிவாக பண்ணணும். கலைஞரையும் புரட்சி தலைவியையும் எதிர்த்து அரசியல் என்பது அதுதான் எல்லோரும் பண்ணாங்க. அது ஃபெயில் ஆகிட்டுது. நாங்கள் என்ன பண்ணோம்னா, அது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டாடணும். அவங்களை எதிர்க்கிறது மட்டும் ஒரு அரசியல் ஆகாது என்று சொல்லி, அப்பொழுது தான் கேப்டன் அவர்களை நம்ம எம்ஜிஆருடைய நிழல், கருப்பு எம்ஜிஆருங்கிற அந்த விஷன், அந்த உருவகத்தை உருவாக்கணும். உங்கள் அட்வைஸ் அது?
அது கிட்டத்தட்ட அவர் அதே மாதிரி கொடைவள்ளல் நான் அப்பொழுது பேசியதே புரட்சி தலைவர் மாண்டார் என்று நினைக்காதீர்கள், அவர் புரட்சி கலைஞர் உருவில் மீண்டார் இதோ என்று நானே பேசியிருக்கிறேன். ஆக அவர் அந்த இமேஜை கொடுத்தோம் அவருக்கு. அவர் இயற்கையாகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பற்றும் பாசமும் இருந்தவர். அதே போலவே ஒவ்வொரு நலத்திட்டங்கள் எல்லாம் கூட இப்போ நானும் சேர்ந்து தான் எல்லா திட்டங்களை எல்லாம் வகுத்தோம். ஏழைகளுக்கு கொடுக்குற திட்டங்கள் அது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும். அப்புறம் வறுமை ஒழிப்பு, வேலையில்லா திட்டம், வறுமை ஒழிப்பை முக்கியமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாணியிலே கொண்டாந்தோம். அவர் அப்படியே அந்த சாதாரண பாமர மக்கள் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே அவருக்கு இருந்த ஒரு நல்லெண்ணம், நன்மதிப்பு, அதை அப்படியே நாங்கள் வளர்த்து மேலே கொண்டு வந்தோம். அதனுடைய விளைவு தான் அவர் அரசியலிலே ஒரு சக்தியாக வருகிறது. ஒரு பர்சனல் லெவலில் கேட்குறேன், உங்களுக்கும் அவருக்குமான தனிப்பட்ட உறவு எப்படி இருந்தது? கடைசி தனிப்பட்ட முறையில் நானும் அவரும் மிகவும் நல்லெண்ணத்தோடு நெருங்கி இருக்கோம். எங்களுக்கு கருத்து வேறுபாடு எப்பொழுது வந்தது என்றால் 2011 கூட்டணி போட்டோம். அதிமுகவோட கூட்டணி போட்ட பொழுது அவருக்கு அதில் விருப்பம் இல்லையா இனிஷியலா? இல்லை, அவரை சரி கட்டி தான் நான் போட்டேன். அவருக்குன்னு சில சங்கடங்கள் இருந்தன. அப்பொழுது அவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு புரட்சி கலைஞர் எல்லாரையும் சேர்த்து வந்தால் தான் அன்றைய தினம் கலைஞர் மிகவும் வலுவாகவும் பதவியிலும் இருந்தார். அதனால் அந்த இயக்கத்தை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதை புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களும் உணர்ந்திருந்தார். அவர் பல நேரங்களிலே எப்படி இந்த கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை மேற்கொண்டார். மறைந்த நடிகர் சோ அவர்கள் அதில் முன்முயற்சி எடுத்து எல்லாம் செய்தார்கள். அவரோடு அப்புறம் நானும் சேர்ந்து இதற்காக அது அமையறது சவாலாக இருந்திருக்கும்ல. அவர் ஒரு நேரத்தில் அவர் நடிகர் சோ அவர்கள் என்னால் முடியாதுன்ட்டு விட்டுட்டு போயிட்டார். ஆனால் அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள், அதான் முடியுமா முடியாதா என்று பார்க்காதே, வேண்டுமா வேண்டாமா என்று பார் என்பார். ஆகையினால் இது எப்படியும் வேண்டும், அப்போ தான் முடியும்னு. ஆனால் அதற்கு முழு ஒத்துழைப்பு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் தந்தார்கள். அப்புறம் கேப்டனும் உறுதுணையாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க முதலமைச்சராகவும் இவர் எதிர்க்கட்சி தலைவராகவும். அதை நீங்கள் ஒரு கூட்டத்தில் கூட முன்னாடியே சொன்னீங்க. கோயம்புத்தூரில் நான் சர்வகட்சி தலைவர்கள் கூட்டம் நடந்தது, அதுக்கு நான் தான் போயிருந்தேன். ஏன் அவர் புரட்சி கலைஞர் கேப்டன் ஏன் வரலன்னு அப்போ எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லும் பொழுது அவர் வருவார், இந்த மாதிரி தேர்தலுக்கு பிறகு அவர் எதிர்க்கட்சி தலைவராக வருவார், இவங்க முதலமைச்சராக வருவாங்க, அவரை பார்க்கணும்னா நீங்கள் அங்கே பாருங்கன்னு சொன்னேன். அது சரியாக வந்தது. அதில் என்ன ஒரு சிக்கல் கடைசியாக வந்ததுன்னா, அவருக்கு யார் சொன்னார்களோ என்னவோ எதிர்க்கட்சி தலைவர் என்ற இடத்திலிருந்து அடுத்து முதலமைச்சராகிவிடலாம் என்கிற மாதிரி அவருக்கு சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், என்னுடைய கணிப்பில் நாம் எதிர்க்கட்சி தலைவர் என்பது அவங்க புரட்சி தலைவையோடு சேர்ந்து கூட்டணி கட்சியிலே வந்தோம். அவர்களை தமிழ்நாடு முழுதும் எதிர்த்து நாம் எதிர்க்கட்சியாக வரவில்லை. திமுக தான் எதிர்த்தது. அவங்களுக்கு இடங்கள் குறைந்ததுனாலே அவர்கள் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் உண்மையான எதிர்க்கட்சி திமுக, நாம் தோழமை கட்சி. ஆகவே எதிர்க்கட்சி தலைவரிலிருந்து நேராக முதலமைச்சர் ஆகணும்ட்டு முதலமைச்சரை நாம் கண்டிக்க ஆரம்பிக்கிறோம்னு வைங்க, நமக்கு ஓட்டு போட்ட மக்கள் ஒரே மக்கள், இவரே இன்றைக்கி திட்டுறாரு அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் வரும். ஆக அவர்களையும் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் அல்லது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் போவோமே ஆனால் நிச்சயம் அது பாதிப்பை ஏற்படுத்தும். ஆக நான் சொன்னது வி ஆர் அன் அலையன்ஸ் பார்ட்னர் தோ வி ஆர் அன் அப்போசிஷன். அந்த வேறுபாட்டை நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த அரசியல் சரியாக வரும் என்பது என்னுடைய கணிப்பு. ஆனால்
அவர் அவர் எல்லாரும் ப்ரொமோஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர்னு அடுத்தது முதலமைச்சர்னு. அதனால தான் அவருக்கும் புரட்சி தலைவி அவர்களுக்கும் நேராக சட்டமன்றத்திலேயே பிரச்சனை ஏற்பட்டது. அதிலிருந்து சரியாக வரவில்லை. அது அந்த மோதல் போக்க தவிர்த்திருக்கணும்னு நினைச்சிங்களா? அதாவது தொடர்ந்துருக்கணும். அதாவது நம்முடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பார்த்து தான் திட்டமிடல் வேண்டும். அவருடைய பலம் அப்படின்னு பார்க்கும்போதே திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்தது தான், ஒரு மாற்று அரசியலை முன்மொழிஞ்சது தான். ஸோ அதை நோக்கி போனது இது சரியான நகர்வுன்னு நினைக்கலையா? இல்லாட்டி அதிமுகவுடைய ஒரு கிளை கட்சி போல இல்லை ஒரு துணை கட்சி போல? இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய பலம் என்ன என்பதை நான் பார்க்கணும். ஒரு 10% மேலே நம்ம வர முடியல பொட்டென்ஷியல். அதனால் நீங்கள் தனித்து நின்னோம்னாக்கா இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி ஆகிருப்போம். தனித்தே நின்னோம்னா இப்போ நாம் அவங்க பேர் சொல்ல விரும்பலை, தனித்து இன்னும் மோசமாக இருப்போம். நாம் 49, 51 அப்படின்னு இருக்கிற இடத்துல நாம் 2% இருந்தோம்னா கூட 51ஓட நம்ம சேர்ற பொழுது அதற்கு ஒரு வேல்யூ உண்டு. உங்கள் அட்வைஸ் என்னவா இருந்தது அதிமுகவோடு தொடர்ந்து இருக்கணும்னா? ஆமாம், நான் எதிர்க்க வேண்டான்னு, அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன். நான் அப்பொழுது சொன்னது ஆக்கபூர்வமான எதிர்க்கட்சி. அவர்கள் நல்லது செய்தால் பாராட்டுவோம், அவர்களுக்கு குறைபாடுகள் இருந்தால் சுட்டி காட்டுவோம், தவறுகள் இருந்தால் கண்டிப்போம். ஒரு தனித்தன்மை இல்லாமல் போயிருக்கோம்ல. ஏன் தனித்தன்மை இல்லையே? நீங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆப்போசிஷன் தானே. அதாவது பரவாயில்லையா, அவங்களுக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு சலாம் போடலை, தப்பு நடந்ததுன்னா சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி வருமில்ல. அரசியல் எதிர்காலம் என்னவா இருந்திருக்கும் அப்போ அந்த இந்த சிச்சுவேஷன்? அதாவது அது நான் சொன்ன மாதிரி அதிமுகவும் தேமுதிகவும் 2011 ஒரே பேஸ், ஒரே அடிப்படை மக்களை கொண்டு வருது. நீங்கள் புரட்சி தலைவி அவருடைய அந்த தொடர்ந்து இருந்தோமானால் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பேஸ் இவருக்கு வந்திருக்கலாம். டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்னு வந்துருக்கலாம். நீங்களும் அவரும் தொடர்ந்து பயணிக்க முடியாமல் ஏன் போகுது? இல்லை, நான் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? அதாவது நான் இப்போ உங்கள் கூட இருந்தேன்னா நீங்கள் நல்லா வாழணும். நீங்கள் நான் சொல்கிறதையும் கேட்கல, நீங்களும் நல்லா வரப்போகிறதில்லை. நான் என்ன பண்ணுறது? என் கூட இருந்து பழி சுமக்கணும்னு நான் வந்துட்டேன். தனிப்பட்ட அளவில் நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்கும். அவர் உங்களை பொது இடங்கள்லாம் ரொம்ப உயர்வாக கருதி சொல்லியிருக்கிறாரு. ஆல்சோ வைசி வர்சா. உங்கள்கிட்ட நெகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நினைவுகள் அப்படின்னா என்ன பகிர்ந்துப்பீங்க? அனெக்டோட் சொல்லணும், அவருடைய குணத்தை சொல்லணும். நல்ல டைப் அவர். சில உதாரணங்கள் சொல்லணும், சில நிகழ்வுகள் எங்களுக்கு சொல்லணும். நிகழ்வுகள் எனக்கு இப்போ நினைவுக்கு வரல. பட் பொதுவாகவே அதாவது நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடையும் இருந்தேன். இவரையே நான் கருதுகிற பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை விடவே ஒரு கடினமான உழைப்பாளியா? அதாவது சுற்றுப்பயணம் போகிறது, மக்களை சந்திக்கிறது, அந்த கூட்டங்கள் பேசுகிறது, அதெல்லாம் அவர் மாதிரி கஷ்டப்பட்டு யாரும் உழைக்க முடியாது. ஆமாம், அதெல்லாம் நல்லா பண்ணார். கொடை வள்ளல் அப்படிம்பாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் பண்ணுவார். அது இப்போ புரட்சி தலைவர் பாணியிலேயே பண்ணுவார். எல்லாவற்றிற்கும் மேலாக நல்ல கடினமாக உழைத்தவர். ஒரு விஷன் இருந்ததா அவருக்கு? ஒரு தெளிவான விஷன் இருந்ததா? ஒரு நல்ல லீடராக பார்த்தீங்களா? இல்லை, அவருக்கு அந்த விஷனுக்கு தான் நான் இதை அதாவது எம்ஜிஆருங்கிற அந்த விஷனை அவருக்கு கொடுத்தா இந்த சாதாரண மக்களுக்கு நல்லது செய்யணும், போகணும், வரணும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமல்ல. சரி, அந்த விஷனுடைய ஒரு சுருக்கம்தான் இப்போ கருப்பு எம்ஜிஆருங்கிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டணி பேசுகிற பொழுது அவங்க புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் போட்ட கண்டிஷனை அவர் கருப்பு எம்ஜிஆர் சொல்லக்கூடாதுன்னு, அதான் முதல் கண்டிஷன். ஏற்றுக்கிட்டாரா? அது ஏற்றுக்கல. இல்லை, அவங்களுக்கு ஏன்னா இவர் அந்த பேரை தட்டிட்டு போயிடுவாரோன்னு அவங்களுடைய அவங்க சொல்லும்போது அச்சாது. அது முதல் கண்டிஷனே அவர் தன்னை கருப்பி எம்ஜிஆர்னு சொல்லக்கூடாது. சீட்டில் அதில் மற்ற விஷயங்களே இல்லை, இதுதான் முதல் கண்டிஷன். அவருடைய குடும்பம் அவருக்கு பலமா பலவீனமா உங்கள் பார்வையில்? அது அவங்களுடைய சொந்த விவகாரம், அதை பற்றி நான் ஒன்றும் பேச விரும்பலை. நீங்கள் வெளியில் வரத்துக்கு அதெல்லாம் காரணமாக இருந்ததா? இல்லை, நான் அதாவது ஒன்று மட்டும் சொல்கிறேன். நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடைய நான் இருந்திருக்கேன்.
அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டார். முடிவு எடுக்கிறது அவர் மட்டும்தான் முடிவு எடுப்பார். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு உடல் நலம் இல்லாத பொழுது கூட அவருக்கு உடனே கூடவே ஜானகி வருவாங்க. நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகிற பொழுது அவங்கள கெஸ்ட் ஹவுஸில் விட்டுட்டு அப்புறம் தான் மேடைக்கு போவார். மேடைக்கே அவசியம் போக மாட்டார். அதாவது அரசியல் முடிவுகளில் அவர் மட்டும்தான் முடிவு எடுப்பார். ஆனால் இவர் கேப்டனை பொறுத்தவரையில் எப்படி அப்படி முடிவுகளை எடுக்கிறாரு மாற்றுறாருங்கிறது எங்களுக்கு புரியாத புதிராகவே இருந்தது. முதல்ல இருந்தா இல்லை டுவர்ட்ஸ் தி முதல்ல இருந்தேவா? ஆமாம், சில நேரங்களில் இப்போ நான் சொல்கிறேங்கிறதுனால கேட்டுக்குவார், ஆனால் சில நேரங்களில் மாற்றிடுவார். அது பரவாயில்ல, அது கூட இல்லை. ஆனால் மிகப்பெரிய பாதிப்பு அரசியலில் எப்பொழுது ஏற்பட்டது என்றால், புரட்சித் தலைவி அவர்களை சட்டமன்றத்திலே முதலமைச்சராக இருந்த பொழுது எவ்வித காரணமுமின்றி அவங்கள தாக்க முற்பட்ட பொழுது தான், எதிர்க்க முற்பட்ட பொழுது தான் அது ஒரு திருப்பு முனையாக. ஒரு ப்ரொவகேஷன் அதிமுகலேருந்து வந்துருச்சோ, திரு ராதாரவிலாம் கூட சொல்லியிருந்தார், அவங்க இந்த தரப்புலேருந்து ப்ரொவகேட்டிவாக சில வார்த்தைகளை சொன்னாங்க. அதாவது விஷயம் தெரியாமல் பேசுகிறாங்க. நான் அப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கேன். நீங்கள் தான் எதிர்கட்சி துணைத். அப்போ சந்திரகுமாரை தான் முதல்ல பேச சொல்கிறாரு. நான் சட்டமன்றத்தில் இருக்கிற பொழுது சந்திரகுமார் என்கிட்ட அண்ணா இன்றைக்கி கடுமையாக ஜெயலலிதா கவர்மெண்ட்டை அட்டாக் பண்ண சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு நிறையா பாடினேன். அது ஏன்னு தெரியல, நான் உட்காருவேன், நீ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னாரு சந்திரகுமார். தப்புப்பா, அது ஏன் ஒரு நியாயம் இருந்து நாம் பரவாயில்ல, நியாயமே இல்லாமல் எதிர்த்தா எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல, இது என்ன இது சரியாக வராது போல் இருக்கேன்னு. அப்புறம்தான் எனக்கு பாரதியார் சொல்கிற மாதிரி, அப்புறம் விழலுக்கு நீர் பாய்ச்சி மாய மாட்டோம்னார். நீங்கள் பிரயோஜனம் இல்லாமல் உழைச்சி என்ன பிரயோஜனம்? அதுதான் டர்னிங் பாயிண்ட். உங்கள் பார்வையில் அது தவிர்க்கப்படணும் அப்படிங்கிறீங்க? தேவையில்லாமல், அதாவது சாதாரண மக்கள் பார்த்தா எதிர்க்கிறது நியாயம்னு தெரியணும். நம்ம விருப்ப வெறுப்புகளோட அடிப்படையில் எதிர்க்கக்கூடாது. பட் அதை ரசித்தவங்களும் உண்டு இல்லை? பார்த்தீங்களா, கம்பீரமாக எதிர்த்து நின்னார் ஜெயலலிதா அவர்களே அப்படின்னு. எதுக்கும் கைதட்டுறதுக்கு 4 பேர் தேர்வாங்க, எது சரின்னு பார்க்கணுமில்ல. இப்போ அவரோட மறைவுக்கு பெரும் கூட்டம் வந்தது. இது அனுதாபம் என்ற அளவில் பார்க்கணுமா, இல்லை அதுவே கூட ஒரு அரசியல் எழுச்சிக்கு வித்துடும்னு நினைக்கிறீங்களா? தேமுதிகவுடைய எதிர்காலம் நீங்கள் முதல்ல சொன்னது தான், அவர் மீது உள்ள அனுதாபம் தான். அது அரசியல் எழுச்சிக்கு பயன்படாது. தேமுதிகவுக்கு எதிர்காலம் நான் அது கணிக்க விரும்பலை. இல்லை, நான் வேறு உடல் நலம் இல்லாமல் இருந்தேன். அப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அதனால நீங்கள் போக முடியலையோ? நான் போக முடியல, நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அந்த செய்தி வரும்போது. ஆனால் பொதுவாக அதுக்கப்புறமே எல்லாம் போச்சுங்க. அதுதான் டர்னிங் பாயிண்ட். பிஜேபியோடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கா? வளர்ந்துருக்கு. அது குறிப்பாக பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு அவரது இந்த என் மக்கள் அப்படிங்கிற அந்த பயணத்தில் ஓரளவுக்கு நல்ல செல்வாக்கு வந்திருக்கு. செல்வாக்கு வந்திருக்கு அப்படின்னா எங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள், தாய்மார்கள் மத்தியில் வந்திருக்கு. அதிமுகவுடைய வாக்கு வங்கியிலேருந்து சேதாரம் ஏற்படுத்துமா? அதிமுக வாக்கு வங்கியிலே புதுசாக யாரும் கிடையாது, ஏற்கனவே இருக்கின்றவர்கள் தான் இருக்கிறார்கள். இப்போ மொத்த வாக்கு வங்கி 24-25% தான் இருக்கும். புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் அவங்கெல்லாம் இப்போ அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலையை விரும்புகிறார். நாளைக்கு பிரதான ஃபோர்ஸாக பாஜக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டில்? அது காலம்தான் பதில் சொல்லும். ஆனால் அதுக்கான பொட்டென்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எப்படி அரசியலை நடத்தி செல்கிறார்கள் என்பதை பொறுத்து இருக்கிறது. அதில் ஒரு குழப்பம் பார்க்கலையா? அண்ணாமலை ஒரு நிலைப்பாட்டிலையும் தேசிய அளவில் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி குறிப்பால் உணர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க, ஒரு ப்ரொனவுன்ஸ்டாக ஒரு பொசிஷன் எடுக்கலை. அதில் ஒரு குழப்பம் இன்றைக்கி வெளிப்படலையா? இல்லை, தமிழ்நாடு தலைவராக உள்ள அண்ணாமலை சொல்வதைத்தான் டெல்லி தலைமை கேட்கும்னு நினைக்கிறீங்க? லேடியா மோடியான்னு கேட்டதை பெரிய அளவுக்கு ஆதரித்த மாநிலம் தமிழ்நாடு. எடப்பாடி பிஜேபியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டான்னு அந்த மானியம் எடுக்கும்போது அதற்கு ஒரு ஈர்ப்பு இருக்காதா?
எடப்பாடி லேடி இல்லை, அதுதான் வித்தியாசம். ஆனால் மோதியை எதிர்க்க மாட்டாரா? ம், மோதி எதிர்க்க மாட்டாரா? இல்லை, லேடிக்கு எடப்பாடிக்கு எவ்வளோ விதமா, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு. அவர் அவங்களுக்கு என்ன செல்வாக்கு, இவருக்கு என்னங்க, அவங்க சசிகலா பிடிச்சி வச்ச பிள்ளையார் தானே இவர். அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க என்னன்னே தெரியலையே திருமதி சசிகலா. அது எங்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. உங்கள் அணியில் இருக்கிறதுக்கான சமிக்ஞைகள் இல்லையோ அவங்க? இல்லை, அவர் ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், அவங்க விருப்பப்பட்டால் சந்திப்பேன்னு. அது ரொம்ப நாளாக அவங்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்களும் ஆமாம், அவங்க சந்திக்க என்ன தடையாக இருக்குது? அவங்க சந்திக்கலை, என்னன்னு தெரியல. டிடிவியும் சசிகலாவும் கூட சந்திக்கிறது இல்லை போலவே, அட்லீஸ்ட் வெளிப்படையா. அது ஒன்றும், அது என்ன, அது பெரிய ரஷ்ய அதிபர் புட்டின்னா சீன அதிபர் ஜி ஜின்பிங்குமா சந்திக்கிற மாதிரி சித்தி மகா அவங்க ஏதோ அவங்க சந்திக்கலாம், அதை பற்றி என்ன இருக்கு? அவங்க உங்கள் அணியில் இருப்பாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. எங்கள் அணின்னு கிடையாது, பாஜக தான் இது எல்லாம் ஒன்று செய்யணும். இல்லை அது சரியா. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணிலேருந்து உருவார கட்சி இங்கே பிரதானமாக இயங்கக்கூடிய கட்சி தலைமை தாங்கணுமா? அதைத்தான் எடப்பாடி சொல்கிறார், எங்கள் தலைமையில் மெகா கூட்டணின்னு. அதை மக்கள் ஏற்பாங்களா? இல்லை அதிமுகவுக்கு வாக்களித்து வந்த மக்கள் ரசிப்பாங்களா? உங்கள் பேஸ் ரசிக்குமா? இல்லை நரேந்திர மோடி தலைமையில் அணி அவருக்காக நாங்கள் பாடுபடுறோன்னு ஓபிஎஸோடைய நிலையை மக்கள்? இல்லை, காலம் மாறிவிட்டது. அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர் அவங்க இருந்த பொழுது இருந்த நிலைமை வேறு, இன்றைக்கி இருக்கிற நிலைமை வேறு. அத்தகைய தலைவர்கள் இல்லை. இன்றைக்கி இந்தியா முழுவதுக்கும் நடைபெறுகிற தேர்தல் தான் பார்க்குறோம். அதோட விளம்பர சாதனங்கள், செய்தி சேனல்கள் எல்லாம் தெரியுது. இப்போ பிரதமர் மோடி என்ன பண்ணுறாருங்கிறது அதுக்கு முன்னெல்லாம் கூட்டம் போட்டு சொன்னால் தான் தெரியும். ஆகவே நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால் என் தலைமையில் தான் எல்லோரும் கூட்டணின்னு நான் சொல்லிக்கிட்டு உக்காந்துருக்கலாம். அது போய் யார் வருவாங்க? வரமாட்டாங்க. அந்த அணி பெருசாக அதெல்லாம் எதிர்பார்க்கல. சரி, இந்தியாவுக்கு யார்? சரி, நாம் வேறு விரும்பினா கூட நம்ம கொண்டாட முடியாது. ஏன்னா 543 40 தான் நம்ம தீர்மானிக்கக்கூடிய இடம் வடபுலம். அங்கே வலுவாக இருக்கக்கூடியது பாஜக. காங்கிரஸ் கட்சியில் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. நீங்கள் என்ன பண்ண முடியும்? இல்லை, இங்கே திமுக அணிலேருந்து சில கட்சிகள் எடப்பாடி அணிக்கிட வரத்துக்கு வாய்ப்பு இல்லையா? அதெல்லாம் கிடையாது. விசிகாவோ, கம்யூனிஸ்ட்டுகளோ, வேல்முருகனோ, வேறு சில கட்சிகளோ வர வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக கூட்டணி இட் இஸ் அ டெஸ்டட் ஃப்ரண்ட். அவங்க பல சூழ்நிலைகளில் பல சோதனைகளை கடந்து வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மார்க்சிஸ்டோ, இந்திய கம்யூனிஸ்டோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ இன்டாக்டாக இருக்குங்கிறது. ஆமாம், கூட தான் முதல்ல சொன்ன குற்றம் பார்க்கில் சுற்றமில்லைன்னு அவங்க கரெக்டாக இருப்பாங்க. டாக்டர் ராமதாஸ் உங்கள் பக்கம் வர வாய்ப்பு இருக்கா? பிஜேபி அணி பக்கம் வாய்ப்பு இருக்கா? இல்லை திமுக அணியும் கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். அது $1 மில்லியன் கொஸ்டின். நீங்கள் அவரை தான் கேட்கணும். தலைமைச் செயலகத்தெல்லாம் முதலமைச்சர் சந்திப்பெல்லாம் சில ஆர்வங்களுக்கு வித்திட்டு இருக்கு. அது 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 பற்றி நான் ஒன்று சொல்வதற்கு. உங்கள் அணியில் வர வாய்ப்பு இருக்குன்னு கருதுறீங்களா? எங்கள் அணியே கிடையாது, நாங்கள் பிரதமருடைய அணி, அவ்வளவுதான். தேமுதிக எந்த அணியும் நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் பிரதமர் தொடரணுங்கிறோம், அந்த அணி தான். பிரதமர் அவங்க பாஜக யார் யாரை வேணாலும் சேர்த்துக்கிறது அவங்க விருப்பம். அதில் நாங்கள் போய் குறுக்க நிற்க போகிறதில்லை. உங்களுக்கு நெருடலாக இருக்குமா தேமுதிகவும் நீங்களும் மீண்டும் ஒரே? எனக்கு என்ன நெருடல்? எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நான் நல்ல முறையில் தான் என்னை வச்சுருந்தார்கள். நான் அவங்க மீது மரியாதை உண்டு. ஒரே பிரச்சனை அரசியல் ரீதியாக பர்சனலாக எந்த மாறுபட்ட பர்சனலாக எந்த விதமான பாதிப்பும் எனக்கு இல்லை. அவரை பார்க்கணும்னு நினச்சிங்களா? பார்த்துருப்பேன். இப்போ எனக்கும் ஹெல்த் சரியில்லாதனால ஒன்றும் பார்க்க முடியும். இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். இந்தியா கூட்டணி பாஜகவுக்கு சவால் விடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது இந்தியா கூட்டணியில் முதல்ல ஒரு நல்ல ஈர்ப்பு சக்தி கொள்ள பிரதமர் மோடியை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைவர் இல்லை. ஒரு கருத்து சித்தாந்தம். அப்புறம் சொன்ன மாதிரி கொள்கை இல்லை. இப்போ செங்கற்களை அடுக்கி வச்சா சுவராகாது, நடுவில் சார்ந்து வச்சிங்கன்னா சுவர் எழுப்ப முடியும்.
மோடி எதிர்ப்புங்கிற சார்ந்து இருக்கு. இல்லை, அங்கே பைண்டிங் எலிமெண்ட் இல்லை. மோடி எதிர்ப்பு. மோடி வந்து எதிர்த்து வீடு இல்லை, எதிர்த்து வீட்டுக்கார். நீங்கள் சூறைக்கிற பொழுது தேர் மஸ்ட் பி பைண்டிங் எலிமெண்ட் ஃபார் எனி அலையன்ஸ். அங்கே அந்த மோடி எதிர்க்கிறது மட்டும் வந்து பைண்டிங் எலிமெண்ட். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்தியா கூட்டணி ரைட், இந்தியாவை உங்களுக்கு ஒப்படைக்கிறோம், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நிதிஷ்குமார், நீ ஹிந்தி தெரியாத, நீ ஏன்டா அங்கே வந்த? ஹிந்தி படி, அப்போ தான் நீ இந்தியாவில் இருக்க லாய்க்கும்பார் பிரதமர் வேட்பாளராக வந்தார்னா நிதிஷ்குமார். அவரே இன்ஜினியரிங் படித்தவர் இங்கிலீஷில், பீகாரில் இன்ஜினியரிங் படித்து இங்கிலீஷில் படித்தவர் இங்கிலீஷில் பேச மாட்டேன், ஹிந்தியில் தான் பேசும், உனக்கு ஹிந்தி தெரியலன்னா இருந்து வெளியே போனார்னா இது என்ன இந்தியா கூட்டணி? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கணுமா திமுக? தெரிவிக்கிறேன், நான் தெரிவிக்கிறேன் எதிர்ப்பு. திமுக எதுக்கு தெரிவிக்கணும்? அவங்க தானே இதில் இருந்தாங்க, அந்த சிச்சுவேஷனில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். சரி, அவங்க கூட்டணி தர்மம் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல. கொள்கையில் அதான் கூட்டணியில் கொள்கை பார்க்க மாட்டோங்கிறாங்களே. ராமர் கோவிலை மையப்படுத்தி பெருசாக அரசியல் நடக்குதோ, அது சரியாக பார்க்குறீங்களா? ஆமாம், அதுலேருந்து தவறு. நீங்கள் தஞ்சை பெரிய கோயில் ராஜராஜன் காலத்தில் வந்தது. மோடி உண்மையிலே ஒரு அதிர்ஷ்டசாலிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. ஆமாம், இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் ராமர் கோயிலை பற்றி பேசுவார்கள். யார் காலத்தில் வந்ததுன்னா மோடி பிரதமராக இருந்த காலத்தில் வந்தது. உண்மையிலேயே அவர் அதிர்ஷ்டசாலி. இதுக்காக அத்வானி பாவம், அவர் தான் ரத யாத்திரைலாம் பண்ணார். வரவானான்ட்டாங்களாமே, உடம்பு சரியில்லை உங்களுக்கு வரவானான்ட்டாங்க. இல்லை, அது பாருங்க, அவர் அதிர்ஷ்டம் அவருக்கு. நீங்கள் இன்னும் 1000 வருஷம் ஆனால் கூட அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை பண்ண பொழுது யார் பிரதமர்னா அவர் தான் வந்தார், எல்லாம் பண்ணார்னு தான் கல்வெட்டில் நிற்கும். அது ஒரு பெரிய லக்கு இல்லைங்களா? அரசியல் அதிர்ஷ்டத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குல்ல. பாருங்களாம், அவர் எங்கேயோ குஜராத்தில் முதல் மந்திரியாக இருந்து இங்கே வந்து பிரதமராகி அவர் காலத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து கோயில் கட்டி முடிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய காரியம் தானே, அது அதிர்ஷ்டம் தானே. இந்த அணியில் அது ஒரு ரொம்ப ஜூனியர் பார்ட்னராக ஒரு சில இடங்கள் மட்டுமே கிடைக்குங்கிறது யதார்த்தம் தானே. ஒரு 4 இடமோ 5 இடமோ 10 இடங்களை தாண்டி இருக்காது அப்படிங்கிறது தானே யதார்த்தம். நீங்கள் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யதார்த்தம் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு கட்சியினுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் மக்களினுடைய நல்லெண்ணத்தை பொறுத்தது. 4-5 சீட்டு கூட வரலாம், சிங்கிள் டிஜிட்டில் தான் வரும். சிங்கிள் டிஜிட்டில் தான் நிற்க போகிறீங்களா? வருமா? இல்லை, நான் சொல்கிறது பாஜக கூட்டணி. பாஜக கூட்டணியில் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு அது பேசி முடிவு பண்ணட்டும். ஆனால் நான் கிடைக்கிறதே குறைவாக இருக்குமோ அப்படிங்கிறது தான். இல்லை, பாஜக தமிழ்நாட்டில் இருந்து எதிர்பார்க்கறதே 2-3 இடம் தான் நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்காக. ஆக அதை நாம் இப்போ சொல்ல முடியாது, போக தான் தெரியும். ஸோ இன்றைக்கி எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது. இல்லை, எண்ட் ரிசல்ட் வந்துங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு 2 இதுதான் இருக்கும். ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, இன்னொன்று பாஜகவோட ஓபிஎஸ் இவங்க தான் இருப்பாங்க, மற்றவங்கள்லாம் இருக்கிறது கஷ்டம். பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்களோட கருத்துக்கள்லாம் தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். கெட் வெல் சூன் சார். தேங்க்யூ.